ஜெய் சத்குருநாதா. இந்த வீடியோவில் நம்ம கண்டோபா கோயில் போக போகிறோம். போன ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடியன் ரோட்டுக்கு அந்த சைடில் நின்று பேசியிருந்தேன். இப்போ ரோட்டுக்கு இந்த சைடு வந்துட்டேன், மாறி ஆப்போசிட்டில். இது ஷிரடியினுடைய பைபாஸ் ரோடு. ஸோ இந்த வழியாக நீங்கள் ஆப்போசிட்டில் தான் கண்டோபா கோயில் மந்திருக்கு. ஷிரடியினுடைய பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னா, கண்டோபா கோயில் எதுக்கு தான் ஷிரடி பஸ் ஸ்டாண்டே இருக்குது. அது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஷிரடியினுடைய பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் கண்டோபா ஆலயம். பாபாவுக்கு ஆவோ சாயி, அதாவது சாயின்ற திருநாமம் சூட்டப்பட்ட இடம். மகள்சால்பதி ஐயா அவர்கள் நம்ம இளம் பாலகனாக வந்தவருக்கு சாயி ஆவோ சாயின்னு கூப்பிட்டார் இல்லையா, அந்த இடத்துக்கு தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி வாங்க. புதிதாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வரப்பிரசாதமாக இருக்கும். ஆல்ரெடி வந்த பக்தர்களுக்கும் வரப்பிரசாதமாக ஆகட்டும். ஸோ இந்த மார்க்கத்தை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சி வந்தோம் அப்படின்னா கண்டோபா கோயிலுக்கு போகலாம். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மரம் தெரியுது பாருங்கள், அது தாங்க ஆலமரம். நம்ம பாபா கல்யாண கோஷ்டியோட கீழே வந்து இறங்கினார், ஆலமரத்தின் அடியில் வந்து இறங்கினார்கள், படித்தோம் இல்லையா சாயி, அந்த ஆலமரம் இந்த ஆலமரம் தான். இங்கே தான் 2 மந்திர் இருக்குது. ஒன்று கண்டோபா கோயில் மந்திர், இன்னொன்று சோட்டோ பாபா மந்திர். முதல் ஆலயமாக இருந்தது தான் கண்டோபா ஆலயம். அந்த கண்டோபா ஆலயத்தினுடைய ஆலமரத்து விழுதுகளை நீங்கள் தரிசிங்க. ஏன்னா சாய்நாதர் இந்த பூமிக்கு வந்து சாயின்ற திருநாமம் சூட்டுறதுக்கு ஒரு சாட்சி இந்த மரம் தான். இந்த பாருங்கள், ஆவோ சாயி ஸ்ரீ கண்டோபா மந்திர். இது தாங்க பாபாவுக்கு திருநாமம் சூட்டப்பட்ட ஒரு மங்களமான இடம். இங்கள் தான் நம்ம மகள்சால்பதி ஐயா அவர்கள் கண்டோபா ராயனுக்கு, ஈஸ்வரனுக்கு பூஜை செய்த ஒரு இடம். இந்த இடத்துல சுவாமி நிறைய விதமான லீலைகள் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, உபாசினி மகாராஜ் இந்த இடத்துல தபஸை பண்ணியிருக்கார், நிறைய மகான்கள். ஸோ இவர் தான் நம்மளுடைய கண்டோபா ராயர். நம்ம கண்டோபா, அதாவது பரமேஸ்வரனுடைய சொரூபம் இவர். இந்த வீரபத்ரர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு திருநாமம் கொண்டவர் கண்டோபா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஆலயத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அடியனை ஃபாலோ பண்ணி வந்ததுனால இந்த ஆலயத்தையும் நீங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள். இங்கே என்ன ஒரு ஆச்சரியம்னா, சமாதி மந்திரில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுடைய ஃபோட்டோக்களும் இங்கே இருக்குது. இதை நீங்கள் கண்டு மகிழலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இவர் தான் நம்மளுடைய மகள்சால்பதி. பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால் அடியனால் முடிந்த அளவு உங்கள் எல்லாருக்கும் எல்லா இடங்களையும் காட்டியிருக்கேன். குருவருளால் எல்லாவற்றையும் பாருங்கள். ஓம் சாய்.